பழைய இயல்புகள், பழைய பழக்கவழக்கங்கள் மற்றும் பழைய சமஸ்காரங்களை கையாளுதல். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா எம்மை தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதானாகவும் தூய்மையற்ற தன்மையில் இருந்து தூய்மையாகவும் மாற்றம் செய்ய வந்துள்ளார். பல பிறவிகளாக பக்தி மற்றும் சூத்திர வாழ்வின் சமஸ்காரங்கள் எம்மில் உள்ளன. அவற்றை யோக மற்றும் ஞான சக்தியினூடாக மாற்றம் செய்ய வேண்டும். நேரம் தாழ்த்தி நித்திரைக்கு சென்று நேரம் தாழ்த்தி எழும்பும் சுபாவம் எம்மிடம் காணப்பட்டது. இதனால் வேலைக்கு அவசரமாக செல்லும் பழக்கமும் உள்ளது. ஆனால் நாம் அமிர்த வேளைக்கு எழும்பும் பழக்கத்தை தற்பொழுது ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, எப்பொழுதும் எதையாவது உண்ணும் பழக்கம் காணப்படுகின்றது. குளிர்சாதன பெட்டிக்கு அருகே சென்று எதையாவது எடுத்து சாப்பிடும் பழக்கம் உள்ளது. ஏதாவது விருப்பமான உணவு காணப்பட்டால் அதிகமாக உண்ணுதல். அத்துடன் விருப்பம் இல்லாத உணவை கண்டால் எனக்கு பசிக்கவில்லை என கூறுதல். நாம் இந்த பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். ஏதாவது கவலையான சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது அதிர்ச்சி தரும் சம்பவங்களை கேட்டதும் அடக்கடவுளே என கூறுகின்றோம். நாம் எந்த சூழலில் இருந்தும் துன்பத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ சமயத்தில் தண்டனை அல்லது நோன்பு எடுத்தல் அல்லது முழங்காலில் நடத்தல் என்பவற்றை செய்வார்கள். தன்னைத்தானே சுட்டுக் கொள்ளுதல் அல்லது குற்ற உணர்வை கொண்டிருத்தல் என்பனவும் இடம்பெறுகின்றது. பக்தியில் நாம் பல இடங்களுக்கு அலைந்து திரியும் பழக்கத்தை கொண்டிருந்தோம். குருக்களையும் பின்பற்றினோம். இனி இவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுதோ எங்களுக்கு எது பக்தி, பாபா என்ன சொல்கின்றார், ஞானம் என அனைத்தும் தெரியும். ஞானத்திற்கு முன்பாக நாம் அனைத்தையும் பற்றி குற்றம் கூறும் பழக்கத்தை கொண்டிருந்தோம். காலநிலை, மனிதர்கள் என அனைத்தையும் பற்றி குறை கூறினோம். குறை கூறுபவர்கள் முழுமை அடையாதவர்கள் என பாபா கூறுகின்றார். முழுமை அடைந்தவர்கள் ஒரு பொழுதும் குறை கூற மாட்டார்கள். ஞானத்திற்கு முன்னர் நாம் ராஜரீகமாக இருப்பது இல்லை. நடக்கும் பொழுதோ, கதைக்கும் பொழுதோ, சாப்பிடும் பொழுதோ அதிக சப்தத்தை ஏற்படுத்தினோம். இப்பொழுதோ ராஜரீகமாக நடந்து கொள்ள வேண்டும். சப்தமாக பேசுதல், பொய் பேசுதல், முரட்டுத்தனமாக கதைத்தல் என்பன கூடாது. உங்களது வாயிலிருந்து கற்கள் வெளிவர அனுமதிக்காதீர்கள் என பாபா கூறுகின்றார். ஞான ரத்தினங்கள் மாத்திரமே வாயில் இருந்து வெளிவர வேண்டும். ஏனையவர்களது வழிகாட்டல்கள், மற்றவர்களை பார்த்தல், மற்றவர்களை பற்றி சிந்தித்தல் என்பவற்றை விலக்கி தற்பொழுது ஸ்ரீமத்தை மாத்திரம் செவிமடுத்து உள்முகமாகி சுயத்தையே பார்க்க வேண்டும். ஞானத்திற்கு முன்னர் பிறரது கருத்துக்களை பற்றி கவலைப்பட்டோம். முன்னர் அதிக அளவான எண்ணங்கள், நேரம் மற்றும் சக்தியை வீணடித்தோம். கணனிக்கு முன்னால் அமர்ந்திருத்தல், சமூக வலைத்தளங்களை பார்வையிடல், தொலைபேசியில் உரையாடல் என்பவற்றில் எமது ஓய்வு நேரத்தை வீணடித்தோம். அதிக அளவு நேரத்தை வீட்டு வேலைகளில் செலவிட்டோம். நண்பர்கள், உறவினர் அல்லது பௌதிக உடைமைகளில் தங்கியிருந்தோம். சில பிராமணர்களுக்கு திருடும் பழக்கம், கடையில் களவெடுக்கும் பழக்கம், பொய் பேசும் பழக்கம் உள்ளது. இந்த அனைத்து பழக்கங்களையும் நாம் மாற்ற வேண்டும். பழைய சுபாவங்கள், உதாரணமாக இலகுவாக எரிச்சல் அடைதல் என்பன காணப்படக்கூடாது. தற்பொழுதோ சகித்து கொள்பவராகவும் அமைதி நிறைந்தவராகவும் மாற வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையிலிருந்து விவேகமானவர்களாக மாற வேண்டும்.
அதிகாரம் செலுத்தும் நிலையிலிருந்து பணிவானவர்களாக மாற வேண்டும். பிறரில் குற்றம் காண்பவராக அன்றி பிறரது நல்ல குணங்களை பாராட்ட வேண்டும். சிலருக்கு உயர்வு உணர்வு சிக்கல், அகங்காரம், கிண்டல் செய்யும் மனோபாவம் என்பன காணப்படுகின்றது. தேகாபிமானம் உடையவர்கள் பதட்டமானவர்களாகவும் வெளிநோக்கு முகமானவர்களாகவும் காணப்படுவார்கள். அத்துடன் உடலின் நிமித்தம் பணம், சக்தி மற்றும் நேரத்தை வீணடிப்பார்கள். அதிகம் கவலைப்படுவார்கள். அத்துடன் பிறரை முக அலங்காரம், நாகரிக ஆடைகள் மூலம் கவர முயற்சிப்பார்கள். நடித்தல், அதிகார சீர்கேடு, வீண் பேச்சு பேசுதல், சூட்சுமமான காமம், பிறரால் கவரப்படுதல், ஆசைகளை கொண்டிருத்தல், நெருங்கிய நட்பு, பெயர் மற்றும் வடிவத்தில் ஆசை வைத்தல் என்பன தேகாபிமானத்தின் வெளிப்பாடு ஆகும். அதீத பற்று, உரிமை கோருதல், உடைமை கோருதல், பாரபட்சம் காட்டுதல் என்பன பற்றின் வகைகளாகும். பேராசை உடையவர்கள் கஞ்சர்களாக இருப்பார்கள். சுயநலம் உடையவர்களாக காணப்படுவர். பொருட்களை சேர்த்து கொண்டே செல்வார்கள். அத்துடன் சூட்சுமமான கோபம் காணப்படும். எரிச்சலடைதல், மனநிலை குழம்புதல், விவாதிக்கும் மனோபாவம், கட்டாயப்படுத்துதல், விரக்தியடைதல் என்பன எதிர்பார்ப்பு மற்றும் நிறைவேறாத ஆசைகளின் காரணமாகவே ஏற்படுகின்றது. கவனையினம், ஒழுங்கின்றி இருத்தல், சாக்கு போக்கு கூறுதல், மரியாதை வழங்காமை, எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், பணம், நேரம் என்பவற்றை வீணடித்தல், சோம்பல், உற்சாகமில்லாத காணப்படுதல், மனநிறைவு இன்மை, வசதி பிரியர்களாக இருத்தல், இலகுவாக களைப்படைதல், பொறுப்பற்ற தன்மை, பொறாமை, பிறருடன் தம்மை ஒப்பிடுதல், பாதுகாப்பற்ற உணர்வு, தன்னம்பிக்கை இன்மை, போட்டி போடும் மனப்பான்கு, பகைமை உணர்வு, பிறரை பாராட்டும் பொழுதோ விருப்பமின்மையை வெளிப்படுத்துதல், யாராவது முன்னேறினால் அவர்களை கீழே இழுத்தல். இதனை பிலிப்பைன்ஸில் நண்டின் மனோபாவம் என கூறுவார்கள். மேலும் சட்டத்தை தமது கையில் எடுத்தல், பழி வாங்குதல் இவை யாவும் பழைய சமஸ்காரங்கள் ஆகும். இவற்றை யோக சக்தி மூலமாக மாற்றம் செய்ய வேண்டும். என்னுடைய பலவீனம் என்ன என தொடர்ச்சியாக சுயத்தை பரிசோதிக்க வேண்டும். பாபாவிடமிருந்து பலவீனங்களுக்கு எதிரான சாத்வீகமான சக்திகளை சுயத்தில் நிரப்ப வேண்டும். உதாரணமாக, எனக்கு ஒரு நபரிடம் பற்று காணப்பட்டால் அந்த குறிப்பிட்ட உறவு முறையை பாபாவுடன் கொண்டிருந்து அதன் அனுபவத்தை பெற வேண்டும். நீங்கள் ஒரு நண்பருடன் பற்றை கொண்டிருந்தால் பாபாவை நண்பராக கருதுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பற்றை கொண்டிருந்தால் பாபாவை வாழ்க்கை துணையாக மாற்றுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடன் பற்றை கொண்டிருந்தால் பாபாவை உங்களது பிள்ளையாக மாற்றுங்கள். உங்களுக்கு பேராசை காணப்படுமாயின் பாபா உங்களை எவ்வாறு ஆரோக்கியமானவராகவும் சந்தோஷமானவராகவும் செல்வந்தராகவும் மாற்றுகின்றார் என்பதனை நினைத்து பாருங்கள். இங்கு உங்களிடம் அதிகபட்சம் கார் காணப்படலாம். ஆனால் சத்தியுகத்தில் உங்களது வீட்டு வாசலில் விமானம் காணப்படும். கோபத்தை சகிப்புத்தன்மையாக மாற்றம் செய்ய வேண்டும். உண்மையான சகிப்புத்தன்மையில் நீங்கள் சாந்தமாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் மாத்திரமே முழு கல்பத்திலும் எமது பாக்கியத்தை நாம் சம்பாதிக்க முடியும் என்பதனால் நீங்கள் கவனமாகவும் ஆர்வம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். ஞானம் கிடைதல், யோகம், ஆன்மீக அனுபவங்கள், சேவை, தாரணை என்பவற்றில் நாம் புதுமையை கொண்டு வரும் பொழுதோ எமது உற்சாகம் தொடர்ச்சியாக அதிகமாக காணப்படும். தன்னம்பிக்கையை கொண்டிருப்பதன் மூலம் பொறாமையை மாற்ற வேண்டும்.
ஒரு ஞான குறிப்பை ஒரு முறை தேர்ந்தெடுத்து அந்த சுயமரியாதையை பயிற்சி செய்ய வேண்டும். வெறுப்பை நல்லாசிகளாகவும் ஆன்மீக அன்பாகவும் மாற்றம் செய்ய வேண்டும். ஆன்மீக அன்பு காணப்படும் பொழுது அனைவருக்காகவும் இயல்பாகவே நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் உருவாகும். எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் என்பன பழைய சமஸ்காரங்களின் சுவடுகள் கூட இல்லாத நிலையை அடைய வேண்டும். நான் சூத்திர வாழ்வில் இருந்து மரணித்து விட்டேன். நான் தற்பொழுது பிராமணர். ஆகவே சூத்திர வாழ்வின் எண்ணங்கள், பழக்கங்கள் என்னிடம் காணப்பட முடியாது என்ற விழிப்புணர்வு சதா காணப்பட வேண்டும். ஆகவே யோக சக்தியின் மூலமாக அந்த பழைய பழக்கங்களை அகற்ற வேண்டும். தற்பொழுது கேள்வி பதில். கேள்வி: பழைய சமஸ்காரங்கள் திடீரென வெளிப்படும் பொழுதோ அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? பதில்: பழைய சமஸ்காரங்கள் திடீரென வெளிப்படும் பொழுதோ சக்தி வாய்ந்த தடுப்பை பிரயோகிக்க வேண்டும். அத்துடன் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதனை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு சுயமரியாதையை அதிகரிக்க வேண்டும். அடுத்த கேள்வி: பழைய சமஸ்காரங்கள் வெளிப்படும் பொழுதோ குற்ற உணர்வை எவ்வாறு இல்லாமல் செய்ய முடியும்? பதில்: குற்ற உணர்வை இல்லாமல் செய்வதற்கு என்னுடைய முயற்சி தொடர்ச்சியானதாக அமைய வேண்டும். நாம் முயற்சியில் தளர்ச்சியடையக்கூடாது. இப்பொழுதோ முயற்சியை செய்யும் பொழுதோ ஒரு நாள் நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன் என்பது எனக்கு தெரியும். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை ஆகும். நான் மாற்றமடைவேன் என்ற நம்பிக்கையுடன் தொடர் முயற்சியில் ஈடுபட வேண்டும். அடுத்த கேள்வி: பலவிதமான அழுத்தங்களின் மத்தியிலும் மிக நல்ல ஆன்மீக முன்னேற்றத்தை எவ்வாறு செய்வது? பதில்: கலியுகத்தில் அழுத்தம் என்பது சாதாரணமாக காணப்படும் விடயமாகும். எதிர்பார்ப்பு உடைய குடும்பம், தொழில், பாபாவுடைய சேவை என பலவற்றின் மத்தியிலும் எம்மிடம் நாமே அதிக எதிர்பார்ப்பை அதிக விரைவாக கொண்டிருத்தல் அழுத்தங்களுக்கு காரணமாகின்றது. நாம் அதிவிரைவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் மாற்றத்திற்கு அதிக நேரம் எடுக்கின்றது. ஆகவே நாம் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்து எம்முடன் நாமே பொறுமையாக பழைய சமஸ்காரங்களை கையாளுதல் வேண்டும். அத்துடன் பாபா கூறுவதை போன்று என்னுடையது என்பதை உங்களுடையது என மாற்றம் செய்ய வேண்டும். அனைத்தும் பாபாவுடையது. இல்லாதுவிட்டால் பொறுப்பு எமக்கு கனமான உணர்வை ஏற்படுத்தும். ஆகவே பாபா என கூறி சுமைகளை இறக்கி வையுங்கள். பாபா கராவன்ஹார், நான் கரவி கரன்ஹார். ஆகவே பாபா அதனை செய்து முடிப்பார். பாபா இதனை செய்து முடிப்பதற்கு உதவுவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்து தொடர் முயற்சியை செய்ய வேண்டும். எனக்கு தைரியம் இருக்கும் பொழுதோ பாபா உதவி புரிவார். அடுத்த கேள்வி: எவ்வாறு இன்னொரு பிகேயின் பழைய சமஸ்காரங்களை மாற்றம் செய்வதற்கு நாம் உதவி செய்ய முடியும்? ஒரு சகபாடி பிகே இன்னுமொரு பிகேக்கு உதவுவதா அல்லது சென்டர் குறிப்பிட்ட பிகேக்கு உதவி புரிய வேண்டுமா? பதில்: சிறிதளவு மனம் தளர்ந்துள்ள பிகேக்கு சகபாடியாக உள்ள ஏனைய பிகே அத்துடன் சென்டவாசி ஆகியோர் விடயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளுமாறு கூறி உதவி புரிய வேண்டும். அத்துடன் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல், சகாஷ் கொடுத்தல் என்பன உதவி புரியும்.
ஏனையவர்களது நல்லாசிகள், தூய உணர்வுகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் என்பன ஒருவரது மாற்றத்துக்கு உதவி புரியும். அடுத்த கேள்வி: எந்த காரணத்தினால் ஒருவர் இன்னமும் தமது பழைய சமஸ்காரம் மற்றும் பழைய சுபாவத்துடன் போராட வேண்டி உள்ளது? பதில்: திடத்தன்மை இன்மை மற்றும் பலவீனமாக உள்ள ஏனைய ஆத்மாக்களை பார்த்தல். இவையே பழைய சுபாவங்கள் இன்னும் எஞ்சியிருப்பதற்கான காரணமாகும். ஏனைய பலவீனமான ஆத்மாக்களை பார்க்க வேண்டாம். தந்தையை பாருங்கள், மம்மா பாபாவை பின்பற்றுங்கள், அத்துடன் பாபாவுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். அடுத்த கேள்வி: பழைய சமஸ்காரங்களை கையாளும் பொழுதோ அழுத்தங்களை உணராது மகிழ்ச்சியை உணர்வதற்கான வழி என்ன? பதில்: லௌகீக மற்றும் அலௌகீக வாழ்வில் சமநிலையை பேணுங்கள். ஒழுங்கான அமிர்த வேளை மற்றும் முரளி என்பன அவசியமாகும். பாபாவின் மீது நம்பிக்கை, அத்துடன் ஸ்ரீமத்தை பின்பற்றுதல். பாபா கூறுகின்றார், ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள், வெற்றி உங்களுடையது. ஆகவே வெற்றி எனது பிறப்புரிமை. நான் தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் பொழுதோ என்னால் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற மன உறுதி தேவை. அடுத்த கேள்வி: பழைய சுபாவங்களை மாற்றுவதில் பாப்தாதாவுடனான உறவு முறை உதவுகின்றது என கூறப்படுகின்றது. அதனை விளக்கி கூற முடியுமா? பதில்: மாற்றம் நடைபெற நினைவு அவசியமாகும். பாபாவின் மீது அன்பு உள்ள பொழுதோ நினைவோ மன ஒருமைப்பாடு என்பன இலகுவாக அமைகின்றது. பாபாவுடன் அன்பாக இருந்து லௌகீகமானவற்றில் பற்றற்றிருத்தல் சுய மாற்றத்திற்கு உதவி புரியும். இதற்கு பாபாவுடன் சிறப்பான உறவு முறை அவசியம் என்பது இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட உறவு முறையால் கவரப்பட்டால் அல்லது பற்று காணப்பட்டால் பாபாவை அந்த உறவு முறையில் அனுபவம் செய்ய வேண்டும். உதாரணமாக, அம்மா மீது எனக்கு பற்று காணப்பட்டால் பாபாவை அம்மா உறவு முறையில் அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களது வாழ்க்கை துணை மீது பற்று வைத்திருந்தால் பாபாவை வாழ்க்கை துணையாக அனுபவம் செய்யுங்கள். இந்த முறையில் பாபாவுடன் உறவு முறையை கொண்டிருத்தல் மாற்றம் நிகழ உதவி புரியும். அடுத்த கேள்வி: ஒரு புறம் நாங்கள் பழைய சமஸ்காரங்களை முடித்துவிட வேண்டும், மறுபுறம் தெய்வீக சமஸ்காரங்களை ஏற்படுத்த வேண்டும். எந்த தீவிர முயற்சியை செய்வதனால் மாற்றத்தை உருவாக்க முடியும்? பதில்: முதலாவதாக எம்மை நாமே சோதிக்க வேண்டும். எமது அட்டவணையை பேண வேண்டும். அனைத்து மாற்றங்களினதும் அடிப்படை ஆத்ம அபிமான ஸ்திதியாகும். பாபாவுடைய நினைவு, அமிர்த வேளை, 8 மணித்தியால நினைவு என்பன உதவி புரியும். ஏனென்றால் நாம் சதா யோகிகள், கர்ம யோகிகள், அத்துடன் ராஜயோகிகள். இவற்றை ஞாபகத்தில் வைத்து பாபாவை தொடர்ச்சியாக நினைவு செய்ய வேண்டும். அத்துடன் பேராசையை திருப்தியாக நாம் மாற்றம் செய்ய வேண்டும். பாபாவிடம் இருந்து எனக்கு அழியாத பொக்கிஷங்கள் கிடைக்கின்றன. உலக பொக்கிஷங்கள் பழையவை, அவை முடிவடைய உள்ளன, பெறுமதியற்றவை. ஆகவே பாபா எனக்கு வழங்குபவற்றை விழிப்புணர்வில் வைத்து சுயம் திருப்தியானவராக இருக்க வேண்டும். எந்த பௌதிக பொருளுக்கும் உணவு, உடை, அங்குமிங்கும் செல்வதற்கான ஆசை போன்றவற்றை முடித்துவிட வேண்டும். கோபத்தை அமைதி சக்தியாக மாற்றி சகிப்புத்தன்மை உடையவராகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும். மன அழுத்தத்தை தளர்ச்சி நிலையாக மாற்ற வேண்டும். வீணானவற்றை சக்தி நிறைந்ததாக மாற்ற வேண்டும். வெறுப்பை நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வாக மாற்ற வேண்டும். காமத்தை ஆன்மீக அன்பாக மாற்ற வேண்டும்.
அகங்காரத்தை பணிவாக மாற்றம் செய்ய வேண்டும். கவனையினத்தை அவதானமாக மாற்ற வேண்டும். சோம்பலை உற்சாகமாக மாற்ற வேண்டும். பகைமையை நட்பாக மாற்ற வேண்டும். சரீர உணர்வை ஆத்ம அபிமான ஸ்திதியாக மாற்ற வேண்டும். பற்றை தூய அன்பாகவும் பற்றற்ற நிலையாகவும் மாற்ற வேண்டும். ஆகவே அமிர்த வேளையில் எம்மிடம் குறைவாக உள்ள தெய்வீக குணத்திற்கு எதிரான சக்திகளை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். இறுதி கேள்வி. இந்த வருடத்தில் அனைத்து பிகே சகோதர சகோதரிகளுக்கும் இது மிகப்பெரிய சவாலாக அமையும். பதில்: எங்கும் நிலவும் நிச்சயமற்ற தன்மை, பதட்டம், பயம், பாதுகாப்பற்ற தன்மை என்பனவே சவால்கள் ஆகும். அத்துடன் இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளம், பனிப்புயல், எரிமலை என்பன உள்ளன. மேலும் 3ஆம் உலக மகாயுத்தம் ஆரம்பமாகுதல் பற்றிய கேள்வியும் உள்ளது. இதனாலேயே பாபா கூறுகின்றார், சதா தயாராக இருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.